நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரத்தில் திக்ரு செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். அப்படி திக்ரு செய்யக்கூடிய ஒரு வார்த்தைக்கு அதுக்கு என்ன நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம ஒரு திக்ரு ஓதுனா ஏதோ ஒரு நன்மை கிடைக்க போகுது. அதே மாதிரி நம்ம அல்லாஹ்வும் நினைவு கூர்றோம். அப்படி நினச்சி நம்ம ஒவ்வொரு திக்ரும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அல்லாஹ் அப்படி நினைக்க மாட்டான். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகான வகையில் நமக்கு கூலி கொடுத்துட்டு தான் இருக்கான். அதே மாதிரி தான் இந்த 2 வார்த்தைகள் நமக்கு சொல்கிறதுனால அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை நமக்கு தரான். அந்த 2 வார்த்தை என்ன அப்படின்னா, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. இப்படி நம்ம சொல்கிறதுனால அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள இடத்தை நிரப்புகிறான். அளவுக்கு அதிகமான அபரிமிதமான நன்மையை கொண்ட இந்த திக்ரு கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த திக்ரை சொல்லக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இனி நம்ம இருப்போம். நன்மை பக்கம் முந்தி செல்லக்கூடியவங்களாகவும் இருப்போம்.